ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் ஒரு 2 கமெண்ட், முக்கியமான கமெண்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் கைண்ட்லி ஆன்சர் வாட் மேக் யூ டு ஸ்டடி கண்டினியூஸ் அண்ட் ட்ரை அகைன் அண்ட் ட்ரை 4 attempts இன் பிஜிடிஆர்பி. ஃபார் மீ இட் வாஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங், டிஜெக்டட் அண்ட் ஹேட்ஃபுல்னஸ் இன் லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா, நானும் 4 டைமாக பிஜிடிஆர்பி அட்டன் பண்ணுறேன், பட் பாஸ் பண்ணல. நவ் கோயிங் டு ஜாப். ஆனால் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஜாபுக்கு போயிட்டு பிஜி படிக்க முடியுமா? பாஸ் பண்ணலை. ஸோ டிசைட் டு கோ டு ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு படிக்க டைம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம் அப்படிங்கிறது 4 டைம்ஸ் வந்து கிடையாது. நான் எந்தெந்த டைம் எக்ஸாம்ஸ் வந்து எழுதினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2013, 2015, அதுக்கடுத்து 2017, அதுக்கடுத்து 2019. இந்த 2013, 15 இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சரியாக படிக்காமல் எழுதுனது, எந்த ஒரு எஃபோர்ட்டும் இல்லாமல் சும்மா ஜஸ்ட் 2013 பார்த்தீங்கன்னா சிலபஸ் மட்டும்தான் தெரியும். அதில் ஓரளவுக்கு ஸ்கூல் புக்கு இந்த மாதிரி படித்தது தான். அதுக்கடுத்து 2015 சிலபஸ்லேருந்து ஒரு சில கண்டென்ட்டு காலேஜில் வச்சுருந்த புக்ஸு இதெல்லாம் வச்சு ஓரளவுக்கு படித்தது. அந்தளவுக்கு எஃபோர்ட் எடுத்து ஃபுல்லாக படிக்கலை. நான் அதிகமாக எஃபோர்ட் எடுத்து படித்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2017 தான். ஸோ 4 attemptsக்கே இந்த மாதிரி சொல்கிறீங்க. நான் வந்து ஸ்கூல் படிக்கிறப்ப எனக்கு டீச் பண்ணேன், 11th 12th டீச் பண்ணேன். அவர் டெம்பரரியாக தான் வந்திருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் 2015 டிஆர்பி எழுதுகிறப்ப அவருமே எழுதினார். அந்த டைம் அவர் வந்து பாஸு. அப்போ பார்த்துக்குங்க அவர் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரூம்மேட்டு 2010 இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக 2019 தான் பாஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. 2019 ரூம் இதெல்லாமே காலி பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை இன்னுமே ஞாபகம் இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த புக்கெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டு ஒரு மூட்டை மாதிரி கட்டிட்டு, சின்ன தம்பி இனிமேட்டுக்கு இது வந்து எடுக்கவே கூடாது, பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, இனிமேல் அவ்வளோதான், இனிமேட்டுக்கு இது வந்து தொடவே கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாரு. ஆனால் அந்த டைம் அவர் வந்து பாஸ். இது வந்து எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அவர் வந்து சொன்னது, இனிமேட்டுக்கு ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா இது எடுக்கவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் வந்து போனார். ஆனால் அவர் வந்து அந்த டைம் பாஸு. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது, 2013 கிளாஸ் போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. 13 முடியல, 15, அதுக்கடுத்து 17, அதுக்கடுத்து 19. ஸோ இந்த 3 டைமும் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் கிளாஸ், ஈவன் லாஸ்ட் டைம் போகிற வரைக்குமே அவங்க வந்து கோச்சிங் கிளாஸ் வந்து போயிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யார் ஒருத்தவங்க அந்த பாஸ் மார்க் பக்கத்தில் ஒரு 5 மார்க்கு, ஒரு 6 மார்க்கு இந்த மாதிரி போயிட்டு, அல்லது ஒரு 2 மார்க்கு, 3 மார்க் இந்த மாதிரி பக்கத்தில் போயிட்டு யாரெல்லாம் பாஸ் பண்ண முடியலையோ அவங்களால பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த எக்ஸாம் சும்மா இருப்போம், படிக்காமல் இருப்போம், இது இனிமேல் நம்மளால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தயவு செஞ்சு இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அந்த இது உறுத்திக்கிட்டே இருக்கும். நம்ம எப்படியாவது அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், இப்போ வந்து எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறாங்க, ஒரு 100 போஸ்டிங் இருக்குது, அது செலக்ட் ஆகிறாங்கன்னா ரீசெண்டாக படித்தவங்க, கரண்ட் அப்டேட்டில் படித்தவங்க ஒரு 20 பேர் இருப்பாங்க. நான் இப்போ தாங்க ப்ரிப்பேர் பண்ணேன், ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் ஒரு பாஸ் அப்படிங்கிறது ஒரு 10 to 20 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 80 பேர் பார்த்தீங்க அப்படின்னா, நான் 3 வாட்டி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், 4 எக்ஸாமாக எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்க தான் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் ஜஸ்ட் 1ல் மிஸ் ஆகிருக்கும், 2 மார்க்ஸ் வந்து மிஸ் ஆகிருக்கும். ஸோ அவங்க எல்லாமே கண்டிப்பாக அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து நான் பாஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2017 தான் நல்லா படித்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷம் அதுக்கு வந்து படிச்சுட்டு இருந்தேன். ஆனால் 2017 வந்து பாஸ் பண்ண முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சரி இனிமேல் சும்மா இருக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போயிட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய டைம் சாட்டர்டே சண்டே இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ ஒரு கிளாஸ் போய் பார்ப்பேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய டைம் ஃப்ரீ ஹவர் ஆகட்டும், கிளாஸ் ஹவராக இருக்கட்டும், ஸோ அதில் அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் சரிங்களா, அது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்ப முக்கியம் என்னென்னா 2017 என்னால் என்னென்ன வந்து எந்தெந்த யூனிட் சரியாக கவர் பண்ண முடியலையோ
அது 18 அதுக்கடுத்து 19. ஸோ இந்த கேப் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. படித்த யூனிட்டு ஹிண்ட்ஸ் எடுத்த யூனிட் எல்லாமே விட்டுட்டு எந்த யூனிட் வந்து சரியாக படிக்கலையோ அதுதான் வந்து நான் எடுத்து படித்தேன். சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து எஃபோர்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா அந்த வெறியோட அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிங்க. ரொம்ப பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்ஸ் வந்து எழுதுவாங்க. எழுதிட்டு மார்க்கு கொஞ்சம் கம்மியாக வந்துடும். சரிங்களா? கம்மியாக வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், இனிமேட்டுக்கு நம்மளால் முடியாது. அடுத்த எக்ஸாம்ஸ் வந்து எப்போ வருதுன்னே தெரியல. வரும்போது படிச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஓரளவுக்கு படிச்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் தானே இருக்குது, வரும்போது படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இன்னும் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக படிச்சுட்டு தான் இருப்பாங்க. கோச்சிங் கிளாஸஸ் இது எல்லாமே போவாங்க. ஆனால் அந்த ஒரு ஃபுல் எஃபோர்ட் எடுத்து படிக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் தான் வேலையை விட்டு நின்று கூட படிங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோ. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுறது பெரிய பிரச்சனை வந்து கிடையாது. அது வந்து நமக்கு எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்குது அதை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க, பார்த்து வச்சுங்க. நம்ம ஏற்கனவே நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கோம். வேலைக்கு நான் போனால் தான் என்னோடய ஃபேமிலியை வந்து ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கிற மட்டும் வேலைக்கு போயிட்டுருங்க. அதர்வைஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒரு 10 யூனிட்டோ 15 யூனிட்டோ கம்ப்ளீட் பண்ணுறங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கம்ப்ளீட் பண்ணுறங்க. எனக்கு வந்து கொஷின்ஸ் வந்து எப்படி கேட்டாலும் நான் வந்து ஆன்சர் பண்ண ரெடியாக இருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தாராளமாக எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் போய்க்கலாம், இல்லை வேறு எந்த ஜாப் வேணாலும் போய்க்கலாம். ஏன்னா என் கூட வந்து படித்த இன்னொரு சில ரூம்மேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஒர்க் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா பாஸ் பண்ணாங்க. 19 பாஸ் பண்ணேன். அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஒர்க் போயிட்டு இருக்கவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேர் ஸ்கூலை விட்டு நின்றுட்டு படித்து பாஸ் பண்ணவங்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருக்காங்க. சரிங்களா? அதனால் நான் எழுதுனதில் 13, 15 சரியாக படிக்கலை, 17 மட்டும்தான் நல்லா படித்தேன். ஸோ அந்த நல்லா படித்ததில் எனக்கு வந்து மார்க்ஸ் வரலை அப்படிங்கிறதுக்காக அடுத்த டைம் விடவே கூடாது, எப்படியாவது படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய டைம்ஸ் எல்லாமே கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் எங்கெங்கே மிஸ்டேக் வந்து பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எத்தனை அட்டம்ப்ட்டை வந்து பண்ணியிருந்தாலும் ஒவ்வொரு அட்டம்ப்ட்டும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுக்கும். ஏன்னா நான் வந்து 13 எழுதுகிறப்ப பரீட்சை பற்றின ஐடியா இல்லை, டிகிரி முடித்தோம் உடனே அப்போ எழுதணும். அதுக்கடுத்து 15 எழுதுகிறப்ப ஓரளவுக்கு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது. அதுக்கடுத்து இப்படியே போனால் நம்மளால் பாஸ் பண்ண முடியாது, எதனால் ஒரு கோச்சிங் சென்டர் போவோம். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது, கோச்சிங் சென்டர் போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. நான் நிறைய டைம் சொல்கிறது என்னென்னா, எக்ஸாமினை பற்றி ஐடியா, ஸ்டடி மெட்டீரியலு இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு, புக்கு ரெஃபரன்ஸுக்கான புக்கு, டெஸ்ட்டுக்கான கொஷின்ஸ் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வீட்டிலேருந்து படிக்கலாம். ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 2 புக்கு வச்சுக்கிட்டு போதும் இது நான் வந்து வீட்டிலேருந்து படிச்சுக்குவேன். அதே மாதிரி யாராவது பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட எதனாச்சும் ஒரு ஜெராக்ஸ் மெட்டீரியல் வாங்கி வச்சுக்கிட்டு போதும் நான் வீட்டிலேருந்து படித்தோம், ஏன்னா அவங்க பாஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க மெட்டீரியல் என்கிட்ட இருக்குது அதை வச்சு. ஏன்னா அவங்க வந்து உங்கள்கிட்ட கொடுத்தது மட்டும் வச்சு பாஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னும் வேறு சோர்ஸ் எல்லாமே நிறையா வச்சுருந்துருப்பாங்க, அது நமக்கு தராமல் கூட இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ என்கிட்டயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 சென்டரோட மெட்டீரியலு, அதை தாண்டி ஒரு 4, 5 அப்ஜெக்டிவ் புக்ஸு, நான் காலேஜில் படித்த புக்ஸு, அதுக்கடுத்து நான் வந்து படிக்கிறப்ப எடுத்த நோட்ஸு இதெல்லாமே இருக்குது. ஆனால் நான் வந்து கொஷின்ஸு இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் சோர்ஸு இதெல்லாமே என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அந்த படிக்கிற ஸ்டைலு, அந்த படிக்கிறதுக்கான சோர்ஸு இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுங்க. யூனிட் சிலபஸ் வந்து சரியாக கம்ப்ளீட் பண்ணலையா, அந்த சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாலும் பேசிக்காக கேட்ட கொஷின் வந்து சரியாக ஆன்சர்ஸ் வந்து பண்ணலையா, இல்லை ஹையர் லெவலில் கேட்ட கொஷின்ஸ் வந்து ஆன்சர்ஸ் பண்ண முடியலையா அப்படிங்கிறத வந்து ஒரு கம்பேர் பண்ணுங்கள். இப்போ எங்களுக்கு வந்து நான் வந்து பாட்னி, ஸோ என்னோடய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டடி கொஷின்ஸ் எல்லாமே நான் சரியாக ஆன்சர்ஸ் பண்ணல. இப்போ ஆல்கே, பிரேஃபைட், டெடோஃபைட் இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா அதில் நிறைய லைஃப் ஸ்டடி வரும். அதில் பேசிக்காக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஹை லெவல்லையும் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. எனக்கு அந்த பேசிக்கான கொஷின்ஸ் வந்து சரியாக தெரியல. அதனால தான் நான் வந்து 17 எக்ஸாம்ஸே வந்து இது பண்ண முடியல. அதே மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சரிங்களா? அதனால் பேசிக் உங்களுக்கு எந்த லெவலில் வந்து சரியாக தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அந்த கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்து ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். எந்தெந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர்ஸ் பண்ணோம், என்னென்ன கொஷினுக்கு வந்து பண்ணலை, நமக்கு பார்த்தாலே தெரியும். எது எது மிஸ்டேக் பண்ணாலே அதுவே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். ஈவன் இப்போ வரைக்குமே நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா எந்த கொஷினை வந்து தப்பு பண்ணனோ அந்த கொஷினை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மறுபடியும் சொல்லுவேன். அதே மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து கிளாஸ் எடுக்கிறப்ப நான் எந்தெந்த
கொஸ்டின் வந்து தப்பு பண்ணோம் அது அந்த அன்னைக்கு நடத்துகிற பேஜில் இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாமே மார்க் பண்ணி வச்சிங்க அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அது 1 மார்க்ஸ் அவங்களுக்கு கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் வந்து எனக்கு அது வந்து ஒரு ரீகாலிங்காக இருக்கும். இதெல்லாமே நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. பொதுவாக சரியாக பண்ணதை விட தப்பாக பண்ணதான் நமக்கு வந்து கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்கும் சரிங்களா. அதே போல் நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருப்பேன். இதனால் எனக்கு ஒரு மார்க் போயிடுச்சு, இதனால் எனக்கு வந்து வேலை போயிடுச்சு அப்படிலாம் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன். அப்போ அந்த கொஸ்டின்லாம் நமக்கு வந்து மெமரி ஆகிட்டே இருக்கும். நீங்கள் எதனாச்சும் ஒரு டீச்சிங் இது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மிஸ்டேக்கு எந்தெந்த கொஷின் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்களோ அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நமக்கு வந்து சொல்லலாம். அது அது வந்து அவன் பயன்படுத்துகிறான் பயன்படுத்தலை அது வந்து அடுத்த விஷயம். ஸோ தொடர்ச்சியாக இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா படிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். எது எது மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணி வச்சிங்க நோட் பண்ணி வச்சிங்க. அதை வந்து சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த எக்ஸாம் வரும். அது வந்து உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். தேங்க்யூ ஆல்.